பிரைஸ் லார்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த அக்டோபர் மாதம் முதல் நாளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே காண கிருபை செய்திருக்கிறார். அதற்கு நன்றியுள்ள இருதயத்தோட இயேசுப்பாக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வேத வசனம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு ஏசாயா ஒரு தரிசனத்தை காண்கிறார். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 அவருடைய மகிமையால் பூமி அனைத்தும் நிறைந்திருக்கிறது அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது ஏசாயா பயந்து போய், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவே நான் வாசம் பண்ணுகிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே, ஆண்டவரை கண்டதுனால நான் அதமானேன் என்று அவர் அங்கே பயந்து போய் கூக்குரல் இடுகிறதை நம்ம பார்க்கலாம். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பறந்து வந்து அக்கினி குரட்டால் ஏசாயாவின் நாவை தொட்டு பரிசுத்தமாக்கினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் மட்டும்தான், ஏசப்பாவால் மட்டும்தான் நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும். இன்றைக்கு ஆதியில் கொண்டிருந்த அன்பு ஒருவேளை உங்களிடத்தில் இல்லை என்றால், திரும்பவும் நீங்கள் ஏசப்பாட்ட மறுபடியும் உங்களை அர்ப்பணித்து இன்றைக்கு மறுபடியும் திரும்பி வாருங்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், சொல்லுங்க ஆண்டவரே, நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படிங்கிறதா. இன்றைக்கி அர்ப்பணிக்கணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தி வந்தாரே, நம்முடைய குறைகளை மன்னிக்கிறவர், நிறைவான அபிஷேகத்தை தந்து நம்முடைய குறைவுகளை எல்லாம் மாற்றி நிறைவாய் நடத்துகிறவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஏசப்பாவை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், பாவத்தின் அடிமைத்தனத்தில் நான் சிக்கி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு வேளை நீங்கள் கண்ணீரோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு வாழ வைக்கிற தெய்வம். இயேசு நமக்காகவே, நம்முடைய பாவங்களுக்காகவே நாம் விடுதலையை பெற்று பரலோக பாக்கியத்திற்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அவரை நம்புங்க. அவரிடத்துல உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அர்ப்பணிங்க. உங்கள் இருதயத்தில் ஏசப்பாவுக்கு இடம் கொடுங்க. அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராய் உங்களை நடத்துவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். அவருடைய இரத்தத்தினால் கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்துவார், உங்களை வாழ வைப்பார். ஊழியத்திலையும் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அநேக ஆத்துமக்கள் இன்னும் ஆண்டவரை அறிய அந்த மீட்பை, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. மகனே, என்னுடைய சுவிசேஷமுமாய் நீ செல்வாயா என்று ஆண்டவர் உன்னை பார்த்து தான் கேட்கிறாரு. மகளே, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல உங்கள் காரியத்தை ஏற்பண்ணீங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் கர்த்தர் தாமே நம்மை அதிசயமாய் நடத்துவார். கர்த்தரிடத்துல நம்ம முழுமையாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.